கைலின் பார்வையில் இன்னைக்கு ஹச் என்ற தலைப்பில் நம்ம கொடுக்கக்கூடிய என்னென்ன குறுஞ்செய்திகள் நம்ம இப்போ பார்ப்போம். முதல் செய்தியே, அரசு பள்ளி சீருடையில் ஆணும் பெண்ணும் ஆபாசமாக நடனமாடும் காட்சி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டாகி வருகிறது. பெற்றோர்களை உஷார்னு செய்தியை போட்டிருக்காங்க. இவங்க நடவடிக்கை எடுக்கலாம்ல. ஒரு வீடியோ வெளியில் வந்தால் அந்த வீடியோவுக்கு உடனடியாக புகார் வரணும் அவசியம் இல்லை. காவல்துறையோ கல்வித்துறையோ உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த நடனமாடியவர்கள் மாணவர்களா அல்ல கலை நிகழ்ச்சியை சார்ந்தவர்களா, அவர்கள் ஏன் பள்ளி சீருடையை பயன்படுத்தி கல்விக்கு, அதுவும் தமிழ்நாட்டு முதல்வருக்கு களங்கம் விளைவிக்கும் விதத்தில் நடக்க வேண்டும் என்பதை ஏன் இதுவரை கேட்கப்படவில்லை? இது முதல் ஹச் தும்பல். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நம்ம அதிமுக நிர்வாகிக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. கொலை முயற்சி வழக்கில் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக நிர்வாகி நடராஜனுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 6000 ரூபாய் அபராதமும் விதித்துள்ளது. இந்த நிகழ்வு எங்கே நடந்திருக்குன்னா திருவாரூர் நீதிமன்றம். ஹச் மூணாவது என்னென்றா, காலையில் பெண்கள் பால் வாங்க போனால் கல்ப்ரேட், இது தமிழில் என்ன அர்த்தம்னு தெரியல, ஆனால் புதுவிதமாக போட்டிருக்காங்க. கல்ப்ரேட் வர்றாங்க, அதனால் நேரம் மாற்றம் என்று அமைச்சர் கண்ணப்பன் ஐயா அவர்கள் கூறியுள்ளார். ஐயா, காலங்காலமாக விடியற்காலை அதிகாலையில் பால் வாங்கிறது அப்படின்றது மக்கள் மத்தியில் ரொம்ப இதுவான விஷயம். ஆனால் இப்போது உங்கள் ஆட்சியிலே இந்த விளக்கத்தை நீங்கள் கொடுக்குறீங்க, நேரமும் மாற்றிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் அதுக்கு முழுமையான மக்களுக்கு தீர்வு தெளிவாக சொல்லியிருக்கீங்களா அப்படின்றது மக்களின் கேள்வியில் கையலின் கேள்விகளாக வைக்கிறோம். ஹச் என்பது மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவேரி வைகை குண்டாறு இணைப்பு தாமதம் ஏன் என்ற கேள்வி பெரிய வாக்குவாதம் நம்ம எக்ஸிஎம் எடப்பாடியார் மிகப்பெரிய அளவில் வச்சிட்ருக்காருன்னு சொல்லிட்டுருக்காங்க. ஓகே ஐயா, நீங்கள் வைக்கிறீங்க, சட்ட ரீதியாக இன்னும் நீங்கள் வச்சிங்கன்னா மக்களுக்கு நல்லாயிருக்கும். வாக்குவாதம் பிரச்சனை அப்படி இல்லாமல் மக்களுக்கு தேவையான முறையில் தீர்வு காண வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கை. ஹச் என்கிற 5வது செயல் என்னன்னா, அமலாக்கத்துறை நடவடிக்கையை எதிர்த்து தமிழக அரசு டாஸ்மாக் நிறுவனம் வழக்குங்களாம். இதில் ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். டாஸ்மாக் ஊழல் இன்றைக்கி பத்திரிகையில் இருக்கட்டும், சேட்டலைட் சேனல்களாக இருக்கட்டும், மற்றும் சமூக வலைதளங்கள், மக்கள் பார்வையிலேயே பார்த்திங்கன்னா பெரும் பேசும் பொருளாக மாறிக்கிட்டே இருக்குது டாஸ்மாக் பிரச்சனை. ஆனால் இது எப்படி சொல்கிறதுனா, அமலாக்கத்துறையை மிரட்டுறதுக்காக அரசாங்கம் செயல்படுகிறதா என்று மக்கள் கேட்கும் கேள்வியில் எழப்பட்டுள்ளது. இதற்கு தமிழக முதல்வர் என்ன சொல்லப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஹச் 6வது தும்பல், ரவுடிகள் மோதல், கொலை தடுக்க தவறும் இன்ஸ்பெக்டர், எஸ்பி இனி சஸ்பெண்ட், ஐஜி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது ரொம்ப ஒரு பாராட்டுக்குரியமான செயல்பாடுகள் தான். காவல்துறையில் தவறு செய்கிறாங்க, காவல்துறையில் குற்றச்செயல்களுக்கு தூண்டுதலாக போகிறாங்க அப்படின்னு ஒட்டுமொத்த காவலர்களையும் பழி சொல்ல முடியாது. ஒரு சில நல்ல காவலர்களும் செயல்பாடுகளை இறங்கி செய்கிறாங்க. இந்த நேரத்தில் ஐஜி ஐயா அவர்களுக்கு நம்ம கையலின் பார்வை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஆனால் ரவுடிகள் மோதல் என்று வரும்பொழுது எந்த ரவுடியாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும். இது ஏன் குறிப்பாக சொல்கிறேன்னா, திமுகவிலையும் ரவுடிகள் கூட்டம் அதிகமாக இருக்குன்று நம்ம பாஜக கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு. ஆனால் அண்ணாமலை கட்சியில் தான் அதிக ரவுடிசம் உள்ளது என்பதை திமுக தரப்பினரும் சொல்கிறாங்க. இவங்க 2 பேர் தரப்புலையுமே ரவுடிகள் அதிகமாக இருக்கிறதுன்றது வெட்ட வெளிச்சமாக ஆகுது. ஸோ இந்த வெட்ட வெளிச்சத்துக்கு முடிவு என்ன என்பது காவல்துறை தலைமை இயக்குனர் சங்கர் ஜிலால் ஐயா அவர்கள் தீர்வு கொடுப்பாரா என்பதுதான்.
ஹச் என்ற தும்பலோடு 7வது குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, ஆர்பிஐ பேங்க் இருக்குது தெரியுங்களா? பேங்க்குக்கெல்லாம் பெரிய பேங்க் எதுனா ஆர்பிஐ பேங்க்கு தான். ஆனால் அந்த பேங்க்குடைய முக்கிய அதிகாரியே புகார்கள் கேவலமான முறையில் அதிகரித்தே வரதுனால ஓங்கப்பா அப்படின்னா அதிருப்தி அப்படின்றது எப்படி சொல்கிறதுனா, என்னையா இது செய்கிற வேலையை இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஆனால் இவங்க பண்ணுற தப்புகளால் நமக்கு தலைவலியாக இருக்கே, மண்டை காய்ச்சலாக இருக்கே, இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு மேல் அதிகாரிகள் புலம்பும் குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. சமூக வலைதளங்களிலும் வைரலாகி கொண்டு வருகிறது. உடனடியாக இதற்கெல்லாம் முடிவு விரைவில் நமது தமிழக முதல்வர் கொடுப்பாரா என்று பார்ப்போம். முக்கியமாக அரசு பள்ளியில் இது குறிப்பாக நாங்கள் சொல்லுறோம். என்ன குறிப்பு அப்படின்னா, அரசு பள்ளிகளில் ரிட்டையர்ட் ஆகக்கூடிய அரசு ஆசிரியர்களுக்கு நம்ம கெட் டுகெதர் ப்ரோக்ராம்லாம் நம்ம கொடுப்போம். மாணவர்கள் கொடுக்கறதற்கு, ஹெச்எம்ஸ் கொடுக்கறதற்கு, சக ஆசிரியர்கள் கொடுக்கக்கூடிய விழாக்கள் எல்லாமே இருக்கும். ஆனால் கோடம்பாக்கம் பள்ளியை பொறுத்தவரை மிக பெருமளவில் சர்ச்சையில் சிக்கியுள்ள நிலையில் ஏன் ஆடம்பரம் கூட நாங்கள் கேள்வி கேட்கல. மாணவர்கள் கையில் புகைப்படம் எடுக்கவும் வீடியோ எடுக்கவும் அனுமதித்த தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுப்பாரா இயக்குனர் கண்ணப்பன் அவர்கள் மற்றும் முதன்மை கல்வி அலுவலர் திரு புகழேந்தி ஐயா நடவடிக்கை எடுப்பாரா என்பது கேள்விக்குறியாக மக்களிடம் எழப்பட்டுள்ளது. தலைமை ஆசிரியர் அவர்களை கேள்வி கேட்கும் பொழுது தலைமை ஆசிரியர் ஒரு பேரண்ட்டை மிரட்டியிருக்காரு. என்ன மிரட்டியிருக்காருன்னா, உங்கள் மாணவன் இங்கே தான் படிக்கிறான், ஜாக்கிரதை அப்படின்னா, மாணவன் படிப்பிற்கும் கேட்கப்பட்ட கேள்விக்கும் என்ன பிரச்சனை? இது ஒரு குறிப்பு. அடுத்த ஒரு குறிப்பு என்னென்னா, ஏவிஎம் சுடுகாடு என்பது அனைத்து மக்களுக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். அந்த சுடுகாட்டில் இன்னைக்கு கவுன்சிலர் யாழினி அம்மையார் நேரடி பார்வைக்கு போயிருக்காங்க. போன இடத்துல அவங்க பேசக்கூடிய செயல்பாடுகளை வீடியோ எடுத்ததற்காக அரசு ஊழியர் மொபைல் ஃபோன் பறிக்கப்பட்டுள்ளது. ஒருவருடைய ஃபோனை காவல்துறையை பறிப்பதற்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி நிறைய சர்ச்சை நடக்கும் பொழுது மாமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த செயல்பாடுகளில் மிகவும் கீழ்த்தரமாக இறங்கி இருப்பது எப்படி? இவருடைய முக்கிய வரலாறு என்னென்னா, விசிகாவுடைய முக்கிய தலைமை பொறுப்பில் சப்போர்ட் இருக்கிறதுனால நான் இப்படி தான் அதிமீறி பண்ணுவேன்னு சொல்லி அதிகாரத்தின் உச்சத்தை காட்டுகிறார். இதற்கு மேயர் அவர்கள் உடனடி பதில் கொடுப்பாரா என்பதை கூறிக்கொண்டு இன்றைய 20/3/2025 ஹச் செய்திகளுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் கயல்விழி.